எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரோஜா பூ செடிகள் எல்லாமே மழைக்கு பின்னாடி சூப்பராக பூத்து இருந்துச்சுங்க. ஒரு சில செடிகளில் பூக்கள் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது, ஏன்னா பூத்து நாளாச்சு. சரி, இருந்தாலும் எல்லா செடியிலையுமே பூக்கள் இருக்குது, உங்ககிட்டையும் காட்டலான்னு நினச்சேன். இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அறுவடையும் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி அறுவடை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. கொஞ்சம் மழையும் வர மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேங்க. சரி, அதுக்கப்புறம் மழை வர்ற மாதிரி இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சரி லாங் வீடியோவே எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்தேன். சரி, இதெல்லாம் சேர்த்து லாங் வீடியோவாகவே கொடுத்துடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விதைகள் வந்து லாஸ்ட் டைம் பெண்டிங்கில் இருந்தவங்களுக்கு அனுப்புனதில் ஒருத்தங்க வாங்கின உடனே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அது எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு வாங்கிட்டாங்க, அப்போ மற்றவங்களுக்கும் வாங்கியிருப்பாங்களா இல்லையா இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ சீக்கிரமாக எடுத்தேங்க. ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தது, டெத்து அந்த மாதிரியெல்லாம் போனதுனால தான் மறுபடியும் போட முடியாமல் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு ரோஜா பூச்செடியில் பூக்கள் பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை பிடுங்கி தலையில் வைக்கிறதுக்கு மனசே வராது ஒரு சிலருக்கு. எனக்கு அப்படிதாங்க. ஜாதி முல்லை பூச்செடியும் இப்போ நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு தாங்க. இந்த கொடியில் இப்போ நிறைய காய்கள் பழங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரி, இதை வந்து யாராவது வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கொடியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த பழங்களை அறுவடை பண்ணிவிட்டு இந்த செடியை வளர்க்குறதுக்கான ஒரு சில தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நர்சரியில் நிறைய நாற்று வாங்கி பல மரங்கள் எல்லாமே வாங்கி நடவு பண்ணியிருந்தேன். அப்போ தான் இந்த செடியும் நான் வாங்கினேங்க. சின்ன கவரில் வாங்கி எல்லாத்தோட ஒன்றா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து நாற்றுகள் எல்லாம் எடுத்து நடவு பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து இந்த இடத்துலையே உட்காந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு இங்கேயே வேர் பிடிச்சி உயிர் வாழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே இதை தொந்தரவு பண்ண வேண்டாம், பிடுங்கி வச்சாலும் வருமோ வராதோன்னு சொல்லி இங்கேயே விட்டுட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக கூட இருக்குங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பந்தல் இருந்தது, அது மேலே ஏறி படர்ந்து எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏறி படர்ந்து இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அறுவடையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்து வரக்கூடிய கொடியாக தான் இது இருக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சுலபமாகவே வளர்க்கலாம். நர்சரியில் உங்களுக்கு இந்த மாதிரி நாற்று கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் நடவு பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உங்கள் கையில் என்ன உரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்தாலே போதுங்க. பெருசாக ரொம்ப பராமரிக்கணும் பார்த்து பார்த்து அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஈஸியாகவே வளர்ந்து வருது. அதே மாதிரி இதில் இது வரைக்கும் பெருசாக நோய் தாக்குதல் அந்த மாதிரியும் நான் எதுவும் பார்க்கலங்க. ஓரளவுக்கு நல்லாவே வருது. பழங்களையும் வேறு எதுவும் சாப்பிட்றதும் இல்லை. இந்த கொடி நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம்லாம் எனக்கு காய்கள் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பூக்கள் வந்து கொஞ்சம் பூத்துதுங்க, ஆனால் பெருசாக காய் பார்க்க முடியல. ஒரு வருஷத்துக்கு மேலே இதாக வந்திருக்குது, ஆனால் கரெக்டாக எத்தனை மாதம் அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பீனட் பட்டர் ஃப்ரூட்டு தாங்க. இந்த கொடி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக இடம் இருக்குது, நான் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த வீடியோ ஒரு ஆரம்பத்துலேயே அறுவடையப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த கொடியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தாறுமாறாக வளரும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி வைக்கும்போது ரொம்ப புதர் மாதிரி ஆயிருங்க. எங்கேயாவது ஓரமாக இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணி ஒரு பந்தல் மாதிரி போட்டு விடலாம். இல்லை தோட்டத்தில் இருக்கீங்க, சுற்றி கம்பி வேலியெல்லாம் இருந்ததுன்னா போதுங்க, அந்த மாதிரி எங்கேயாவது வச்சு விட்டோன்னா தாறுமாறாக போய் நல்லா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிரும். பழங்கள் நீங்கள் நிறைய அறுவடை பண்ணலாங்க. எனக்கு வந்து ஆனால் அந்த பழத்தோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்கலங்க. இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கிறது பீனட் பட்டர் ஃப்ரூட் தான். இதுவும் நம்ம குட்டி செடியாக வாங்கி வச்சது தான் இப்போ நல்லா வளர்ந்துருச்சுங்க. போன தடவையே இதிலிருந்து நம்ம பழங்கள் பறிச்சிருப்போம். இப்போ இந்த டைமும் நமக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்கு. இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய மரங்களாக தாங்க இருக்குது. நீங்கள் தண்ணி விட்டுட்டு இருந்தாலே போதும், பெருசாக நமக்கு பராமரிப்பு அந்த மாதிரி இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் நம்ம இடத்துல வைக்கும்போது அந்தளவுக்கு நல்லா வராது, ரொம்ப திணறும், வளரவே வளராது, அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக வளருது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி நம்ம எப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய கொய்யா, மாதுளை, சப்போட்டா, வாழை, சீத்தாப்பழம் இந்த மாதிரியான மரங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நடவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஓரமாக இடம் இருக்குது, புதுசாக ஏதாவது கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஈஸியாக அறுவடை கொடுக்கக்கூடிய பல மரங்களை வைக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகையில் இதுலேயும் 2 பறித்து வாயில் போட்டிங்கன்னா சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இது ஒரு டேஸ்ட்டெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கணும் சொல்ல முடியாதுங்க. நிலக்கடலை டேஸ்ட் இருக்கும். இந்த பழங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது பறிச்சு ஒரு 2 நாள் வச்சதுக்கப்புறம் நல்லா டார்க் மெரூன் கலரில் பழுத்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் போன தடவை ஃபஸ்ட்டாக நடவு பண்ண பார்த்தீங்களா அந்த தக்காளி செடிகள் தாங்க. வெயிலும் அதிகமாக இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு செடியும் நல்லா வரல, காப்புமே பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நம்மளது மட்டும் கிடையாது, எங்கேயுமே காய்கறியில் எல்லாம் ஒத்த கோலாட்டவே நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் குப்பைக்கீரை தாங்க, நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே முளைச்சிருக்கு.
ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி சிவப்பு கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். பறிக்காமையே விட்டு செடியிலேயே ஃபுல்லாக பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்களும் இப்போ சரியாக பறிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் சிவப்பு கத்திரிக்காய் பறிக்கிறேங்க. இதில் கொஞ்சம் பெருசாக இருந்த கத்திரிக்காயும் பறித்தோம். இருந்தாலும் அந்த குட்டி கத்திரிக்காயே நிறைய இருந்துச்சுங்க. நான் ஒரு 5-6 கத்திரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு வர்றவங்களுக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மீதி யாருமே வேண்டான்ட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 கத்திரிக்காயே இருந்தாலே போதுங்க. நம்மக்கிட்ட விதைகளுக்காக அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா விதைகள் அனுப்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் அனுப்புனதில் ஒரு 2 ரிட்டன் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அட்ரஸ் அனுப்பின ஒரு சிலருக்கு அனுப்பியாச்சு. அவங்களுமே வாங்கி கிட்டத்தட்ட இப்போது செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. நான் இந்த வீடியோ பண்ணும்போது மறுபடியுமே செவ்வாய்க்கிழமை வந்துடும் போல் இருக்குது. அவங்களுமே வாங்கியாச்சு. அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகளை அனுப்பிட்டோம். இப்போது இந்த விதைகளெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் தெளிவாக சொன்னது தாங்க, எப்போ வந்து நான் விதைகள் கொடுக்குறேனோ அப்போ அதுக்குன்னு தனியாகவே வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏதாவது நான் அறுவடைக்கு இடையில வீடியோக்குள்ளே சொன்னேன் அப்படின்னா கூட நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால விதைகள் கேட்டவங்களுக்குன்னு சொல்லி தனியாகவே தான் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் விதைகளுக்கு எப்படி அட்ரஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் ஒன்றா அட்ரஸ் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பெரிய நெல்லிக்காய் மரங்க. இது வந்து 2 வாங்கி வச்சோம். இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த பக்கத்தில் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது இப்போ தான் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்னன்னு தெரியல. தண்ணியும் கொஞ்சம் கூடுதலாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன், மழையுமே பெஞ்சதால். இதில் கொஞ்சம் பெருசாக இருந்த நல்ல காய்களை மட்டும் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டோம். விதைகள் கேட்டவங்க எல்லாரும் அதை கரெக்டாக பார்த்து வாங்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் அதுக்காக தனியாக வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கப்புறமும் நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அட்ரஸ் அனுப்பினவங்களுக்கு விதைகள் அனுப்பவே ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நம்ம அனுப்புனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு அறுவடை வீடியோவில் வந்து சொன்னேன். ஃபஸ்ட் டைம் வந்து விதைகள் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் 2 பேர் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, நாங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பாமல் மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. நான் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் விதைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் தனியாக வீடியோ போட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அனுப்பியிருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் வந்து என்னால் எதுவும் பண்ணுறதுக்கும் இல்லை. ஓகேங்களா. நானும் வந்து இப்போ தோட்டத்தில் இருக்கிறதால எங்கேயும் வெளியில் கூட போகிறது இல்லைங்க. நல்லது கெட்டது அந்த மாதிரி போகிறதோடு சரி. உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த கவர் வாங்குறதுலேருந்து உங்களுக்கு இந்த விதைகள் அனுப்புகிற வரைக்கும் இன்னொருத்தர் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு தடவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டாக போகட்டும் அப்படின்னு தான் இவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்து தான் அனுப்புனேன். அதே மாதிரி வந்துட்டு ஆரம்பத்தில் கூட நீங்கள் தான் கொரியர் சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த காசை நானே கட்டி விட்டுட்டேன். ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி போடணும் அப்படின்னா நாங்கள் உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி தான் போய் ஆகணும். இது போக முடியல அப்படிங்கிறதுனால பக்கத்தில் எங்கள் ஊரில் போட்டதால் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. அதனால் அந்த காசையும் நானே கட்டி உங்களுக்கு நான் வந்து விதைகள் அனுப்பியிருக்கேன். இது எல்லாம் தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவும் பண்ணோம். இவ்வளவும் பார்த்து பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு சிலர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கே வருத்தமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நம்ம சேனலில் இப்போதைக்கு இல்லை, எப்போயாச்சும் விதைகள் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ எந்த மாதிரியோ அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட்டு தாங்க. இதுவுமே இப்போ நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இதுக்கு கரெக்டாக மேலே ஒரு டயர் மாதிரி செட் பண்ணி விடணுங்க. கீழேயும் இவ்வளோ வந்து தனித்தனியாக வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து கீழே அந்த ஒரே இதிலிருந்து அப்படியே தான் போகணும். ஆனால் இது அது பாட்டுக்கு தாறுமாறாக வளர்ந்து போச்சுங்க. நம்மளும் கரெக்ட் பண்ணாமையே விட்டாச்சு. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு பழம் இந்த செடியில் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து கடிச்சு சாப்பிட்ருச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்குங்க. இதில் ஒயிட்டு இருக்குது. ஆனால் ரெட்டு தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னாங்க. நம்ம ரெட்டு தான் வாங்கி வச்சுருக்கோம். சீதாப்பழ மரத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் பழங்கள் இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி காய்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க அறுவடை பண்ணியிருக்கோம், ஒரு சிலது தான். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பழங்கள் அறுவடை தாங்க அதிகமாகவே இருந்துச்சு. இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர எடுத்து வைக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே. காய் செடிகளும் அப்படி தாங்க. நம்ம கரெக்டாக தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சூப்பராக அறுவடை எடுத்துக்கலாம். அதோடு இந்த மாதிரி ஈஸியாக பழமரங்கள் கொஞ்சம் வச்சு விடும்போது அப்பப்போ சீசனில் பழங்களும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்ததுங்க. காய் செடிகள் நம்ம தொடர்ந்து அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நம்ம அடுத்தடுத்த பேட்ச் வச்சுட்டே இருக்கணும். சில சமயம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சில வேலைகள் வர்றதால எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் ஆகுது. சில நேரத்துலலாம் நம்ம இந்த புண்ணாக்கு வந்து கிடைக்காம அதை போய் வாங்க முடியாமல் டைம் இருக்காது. நம்ம தோட்டத்துக்குள்ளேயும் வேலை இருக்கும் அப்படிங்கிறதால அதை கூட வாங்க முடியாமல் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்புறம் மழை இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே கவனிக்காமல் விட்டுருவோம். இப்போ வெண்டைக்காய் செடியெல்லாம் பாருங்களேன், மழைக்கு அப்புறம் காய்கள் கொஞ்சம் பறிக்காதால முத்தி இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு சிலது நல்லா இருந்த காய் மட்டும் முத்தாமல் இருந்தது மட்டும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியே கோவக்காய் கொடியில் இன்றைக்கி கோவக்காயும் அறுவடை பண்ணிட்டேங்க.
பண்ணுறேங்க. கோவக்காய் கொடியிலையும் சில நேரம் காய்கள் கொஞ்சம் நிறையவே கிடைக்குதுங்க. அதாவது ஒரு தடவை பறித்தோம் அப்படின்னா 3 டைம் 2 டைம் அந்த மாதிரி பொரியல் செய்கிற அளவுக்கு நிறைய கிடைக்கும். சில சமயம் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதுளஞ்செடியில் இப்போ குட்டி குட்டியாக ஒரு 3-4 காய் இருக்குங்க. ஆனால் இது வந்து நல்லா பெருசாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் பழுத்த மாதிரி தெரியுது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்போதே ஏதோ வந்து கடித்து சாப்பிடுதுங்க. அதனால் இது பழுத்திருக்குமா அப்படின்ட்டு டவுட்டில் இது வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதால பிடுங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பறிச்சாச்சு. இது தாங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை. அப்படியே பார்க்குறக்கே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி காய்களில் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பழங்களில் வந்து ஸ்டார் ஃப்ரூட், அதுக்கப்புறம் செர்ரி பழம், மாம்பழம், அதுக்கப்புறம் பீனட் பட்டர் ஃப்ரூட்டு, பேஷன் ஃப்ரூட்டு, அத்திப்பழம், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் அப்படின்னு ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சுங்க. இந்த அறுவடை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்மளுக்கு அந்த ரிட்டன் வந்த விதைகள் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஜிவி இளங்கோவன், அதுக்கப்புறமா ராஜா எம்பி, இந்த 2 பேத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் அனுப்புனது ரிட்டன் வந்துருந்துச்சு. ராஜா எம்பி அப்படிங்கிறவங்க மொபைல் நம்பரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் போட்டு கரெக்டாக தான் போயிருக்குங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறதுனால அந்த விதைகள் வந்து திரும்பவும் என்கிட்டயே வந்திருக்கு. அதனால் நான் அவங்களுக்கு மட்டும் மறுபடியும் அனுப்பலைங்க. ஜிவி இளங்கோவன் என்கிட்ட இடையிலேயே வந்துட்டு அந்த பார்சலில் அந்த பில்லு நம்பரெல்லாம் கூட கேட்டாங்க. நான் தான் லேட் பண்ணிவிட்டு அதை வாங்க போகும்போது தான் இது 2 ரிட்டன் வந்தது எனக்கே தெரியும். அதனால் ஜிவி இளங்கோவனுக்கு மறுபடியும் போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக அட்ரஸ் அனுப்பின கிருஷ்ணவேணி, இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் இதோட சேர்த்தியே அனுப்பியிருக்கேன். கிருஷ்ணவேணி விதைகள் வாங்கின உடனே பழைய வீடியோவில் அடுத்த நிமிஷம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஜிவி இளங்கோவன் இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எப்படியாச்சும் போட்டு விடுங்க, நான் வேணா கவர் வாங்கி எழுதி அட்ரஸ் அனுப்புகிறேன் அப்படின்னலாம் சொல்லியிருந்தீங்க. நானும் அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அட்ரஸ் அனுப்பினவங்களோட உங்களுக்குமே அனுப்பி விட்டுட்டேன். நேரம் வாங்கியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் விதைகள் வாங்கினவங்க அந்த நாற்றெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்மக்கிட்ட விதைகளுக்காக அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விதைகள் அனுப்பி முடிச்சாச்சு நல்லபடியாக. இதில் ராஜா எம்பி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஃபோன் அவங்க கரெக்டாக எடுக்காததால தான் அந்த விதைகள் அவங்க வாங்கலை. மீதி எல்லாருக்குமே அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விதைகள் அனுப்பியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.